ஒரு மர்மமான காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு வழியா ஏறி போன ஒரு சின்ன பையன், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிரியேச்சர பார்த்துடுறான். இதுக்கப்புறம் அவன் அந்த இடத்திலேயே காணாம போயிடுறான். இது நடந்து 20 வருஷம் கழிச்சு சில குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இடத்துக்கு அந்த காட்டுக்குள்ளேயே போறாங்க. ஸோ அவங்க அங்க மர்மமான சில விஷயங்கள சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்தது என்ன? அதுக்கு பின்னாடி இருக்க மர்மமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு தி ஸ்டேர்ஸ். ஒரு வேற மாதிரி ஹாரர் த்ரில்லர் படமா இந்த படம் இருக்கப்போது. ஸோ அதனால இந்த படத்த ஃபுல்லா பாருங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி டிஃபரண்டான மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல 1997ல நடக்கிற ஒரு சம்பவத்த காட்டுறாங்க. இங்க ஒரு சின்ன பையன் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷனுக்காக கார்ல போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதுனால இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அங்க இவனோட தாத்தா ஒரு வேட்டைக்காரர். எப்பயுமே இவன் வந்தோனே வேட்டைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு போணும், அங்க எப்படி வேட்டையாடணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாரு. அதுக்காகவே இவன் அங்க போயிட்டு இருப்பான். ஒரு வழியா அவங்க வீட்டுக்கும் போயிடுறான். அங்க போனோனே அவங்க தாத்தா வேட்டைக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இப்போ அவங்க 2 பேருமே கார் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. அங்க அந்த ஜீப்பை நிறுத்தி வச்சு காட்டோட ஆழமான பகுதியை நோக்கி 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க தான் ஒரு மானை பார்க்குறாங்க. இது தாண்டா உனக்கு சரியான நேரம். இத குறி பார்த்து அத ஷூட் பண்ணு அப்படின்ற மாரி நம்ம தாத்தா அவன் பேரன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவனும் அத ஷூட் பண்ணலான்னு போகும்போது கண் இமைக்கிற நொடியில அந்த பானை அங்கருந்து துள்ளி குதிச்சு ஓடிருது. சரி விடு, இத நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பானை நோக்கி தொரத்திக்கிட்டே போயிட்டுருக்காரு. பேரனையும் கூட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போயிட்டுருக்க. அப்போ அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு வினோதமான ஒரு சத்தம் கேட்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அங்க ஏதோ வினோதமான ஒரு விலங்கு இருக்கு. அது இவன பார்த்துட்டு நிக்க, இவனும் அவன்கிட்ட இருக்க ஸ்நாக்ஸ குடுக்குறான். அது அத சாப்பிட்டுட்டு அங்கருந்து ஓடிடுது. இது என்ன மாதிரியான விலங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே இவன் அந்த விலங்க நோக்கி ஓடி போயிடுறான். இவங்க தாத்தா இருக்கிறதையும் அவன் மறந்துடுறான். இவங்க தாத்தாவுக்கும் இவன் இருக்கிறத மறந்துட்டு பேசிக்கிட்டே அப்படியே அவன் நம்ம கூட தான் வந்துட்டுருக்கான்னு நெனச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த தாத்தா நம்ம கூட அந்த பேரன் வரவே இல்ல அப்படின்றதையும் நோட் பண்றாரு. இவ்வளோ நேரம் நம்ம தனியா தான் பேசிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரன தேடி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்காரு. இவன் என்ன பண்றான், அந்த விலங்கு நோக்கி போயிட்டுருப்பான்ல, அப்போ ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். அதுதான் காட்டோட நடுப்பகுதி. அங்க வித்தியாசமான ஒரு பொருள் அவன் கண்ணு முன்னாடி இருக்கு. அதுதான் ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டு பார்க்கறதுக்கு சிமெண்ட்ல செஞ்ச மாரி இருக்கு. வினோதமா ஒரு விஷயம் இருக்கு. அந்த படிக்கட்டுக்கு எண்டும் இல்ல. இவனும் மேல போயிட்டு இன்னொரு பக்கமா பார்க்குறான் பாருங்க. அங்க ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இருக்கு. அது பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி கை கால்லாம் இருந்தாலும், அதோட முகம் ரொம்பவே வினோதமா இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்காக படிக்கட்டுலேருந்து கீழ இறங்கி பின்னாடி பக்கமா போறான். அப்போ போனோனே அது டக்குன்னு அவன இழுத்துட்டு உள்ள போக பார்க்குது. இவனும் அந்த இடத்துல கத்துறான். அப்போ அவங்க தாத்தா இவன் கத்துறத கேட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோனே அவன அந்த விலங்கு புடிச்சு இழுத்துட்டு போறத பார்த்துட்டு, இவரும் அங்க போய் கன்னால ஷூட் பண்றாரு. ஆனா அந்த கிரியேச்சருக்கு எதுவுமே ஆகல. இப்போ அந்த கிரியேச்சர் கூட்டு போச்சுல்ல, அந்த இடத்துக்கு இவரும் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா 20 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அதே காட்டுக்குள்ள போறதுக்காக இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு, போற வழியிலே இவங்களோட 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டுட்டு அந்த காட்டுக்கு பக்கத்துல போறாங்க. அங்க கார நிப்பாட்டிட்டு இவங்க நடந்து தான் போறாங்க. ஒரு கேம்பிங் மாரி இருக்கணும்னு சொல்லி தான், ஒரு அட்வென்ச்சர் டிராவல் மாரி தான் இத அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க பிளான் பண்ணி. இவங்க எல்லாருமே சின்ன வயசுல சந்திச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ல தான் இப்போ மறுபடியும் சந்திக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு தங்குறதுக்கு ஒரு கூடாரம் மாரி ஒரு விஷயம் கட்டப்பட்டிருக்கு. அத பார்த்தோனே இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாராவது இங்க தங்குறதுக்காக இப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் மட்டும் இத பார்த்துட்டு இது வினோதமா இருக்குன்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இங்க இருக்க வேணாம், இங்கேருந்து நம்ம போயிரலாம் அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா இவன் சொல்ற எதையுமே கேட்காம இவங்கலாம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போற வழியில ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு டயர்டா இருக்கு. நான் இங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்க போயிட்டுருங்க அப்படின்னு மாரி சொல்லி அனுப்பி வச்சிடுறா. அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இவ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது எரிஞ்சு போன மாரி இருக்கிற ஒரு காலோட ஒரு பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. இத பார்த்தோனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே டக்குன்னு கண்ண மூடிக்கிறா. இப்போ கண்ண திறந்து பார்த்தா அந்த பொண்ணு இவ நினைக்கிறதுக்குள்ளேயே அங்கிட்டு போயிடுச்சு. சரி இது ஏதோ பார்க்கறதுக்கு வினோதமா பேய் மாரி இருக்குன்ட்டு அங்கருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கா. அப்போதான் ஒரு கூடாரத்த பார்க்குறா. அந்த கூடாரத்துக்குள்ள தான் அந்த பொண்ணும் உள்ள நின்னுட்டு இருக்கு. இத பார்த்தோனே அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அது இவள விடாம தொரத்திட்டு இருக்கு. ஒரு வழியா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கும் இவ ஓடி வந்துடுறா. அங்க வந்து அவ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாரி நான் ஒரு பேய் மாதிரி ஒரு பொண்ணு எரிஞ்ச நிலையில பார்த்தேன். அவ என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணா. நான் அங்கருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா அந்த விஷயத்த எல்லாமே அவங்க நம்பவே மாட்றாங்க. நீ இந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால டயர்ட்ல என்னத்தையோ ஒண்ணு கற்பனை பண்ணியிருப்ப. ஸோ அதெல்லாம் நீ நினச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாத. நம்ம இந்த ட்ரிப்ப கன்டின்யூ பண்ண தான் போறோம். இங்கேருந்து நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ அவள சமாளிச்சு அங்கேருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்க
அப்போது சாயங்கால நேரமும் ஆகுது. கொஞ்ச நேரத்தில இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தங்குறதுக்கு வெளிய போறதுக்கும் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி போறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள ஒரு நபர் கோட் சூட்ட போட்டுட்டு அங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கத இவங்க கவனிக்கிறாங்க. யார்ரா அதுன்னு அமைதியா போய் பார்த்தா, அந்த நபர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கீழ உட்காந்துருக்கா. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. இந்த பொண்ண தான் பேய் மாரி இருக்குன்னு சொல்லி இவ ஓடி வந்திருப்பா. அவ அத பார்த்துட்டு, "இவள தான் நாங்க பார்த்தேன். இவ தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணா" அப்படின்ற மாரி, "இங்க இருக்க வேணாம். நம்ம தப்பிச்சு போயிடலாம்" அப்படின்ற மாரி சொல்றா. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு அவள போய் டச் பண்ண போறா. அந்த நேரம் அந்த கோட் சூட் போட்ட நபர், அவர் என்ன சொல்றாரோ அத பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு பையனும், நம்ம கேங்ல இருக்க ஒருத்தனும் அங்க போயிட்டு அந்த கோட் சூட் நபர்கிட்ட பேச ட்ரை பண்றான். அப்போ அந்த கோட் சூட் போட்ட நபரு, "கன்ன எடுத்து உங்கள ஷூட் பண்ணிருவேன்" அப்படின்ற மாரி கன்ன நீட்டிட்டு இருக்கான். "இங்க பாருங்க, இங்க இருக்கிறது என்னோட ஒய்ஃபு. நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்கள ஷூட் பண்ணிருவேன். இங்கேருந்து ஓடுங்க" அப்படின்ற மாரி சொல்றான். இத பார்த்தோனே இவங்களுக்கு இது ரொம்பவே பயந்துடுறாங்க. சரி, இங்கேருந்து போயிடலான்னு அமைதியா அப்படியே போயிட்டுருக்க. அப்போ அந்த நபரு அவரோட கழுத்துல அந்த கன்ன வச்சு தானே ஷூட் பண்ணிக்கிறாரு. அவர் என்னதான் ஷூட் பண்ணாலும் அவருக்கு உயிர் போகவே இல்ல. இத பார்த்து இவங்க ஆச்சரியத்துல நிக்க, அப்பதான் அந்த பேய் மாரி இருக்கிற அந்த பொண்ணு எந்திரிச்சு அவ கையில இருக்கிற ஒரு குழந்தைய காட்டுறா. அது அவங்களுக்கு அப்போ வரைக்கும் குழந்தையாவே தெரியல. ஏன்னா முகம் மட்டும் தான் குழந்தை மாரி இருக்கு. அதோட உடம்பு எல்லாமே ஏதோ ஒரு மான்ஸ்டர் உடம்பு மாரி இருக்கு. இத பார்த்தோனே அவனுங்களுக்கு அவ்வளோதான், அள்ளு விட்டுருது. அவ சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்ட்டு, எட்றா வண்டியான்னு அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பக்கமா ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் ஓடுனவங்க, இதுக்கு மேல ஓடி பிரயோஜனம் இல்லன்னு ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டென்ட் போட்டு இங்கேயே தங்கிட்டு, காலையில எந்திரிச்சோனே ஓடி போயிரலாம் அப்படின்னு காலையில எந்திரிச்சோனே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாரி யோசிச்சு, டென்ட் போட்டு ஆளுக்கு ஒரு ஒரு டென்ட்ல தங்குறாங்க. அப்போதான் அங்க இருக்கிற ஒருத்தன், அவன் கனவுல ஒரு மான்ஸ்டர் இவன் முன்னாடி வர மாரி இருக்கு. முழிச்சு பார்த்தா, அது கனவு இல்ல. உண்மையிலேயே அங்க ஒரு மான்ஸ்டர் இவன் பக்கத்துல வந்திருக்கு. அது அவன அந்த இடத்திலே கொன்னு இழுத்துட்டு போயிடுது. இந்த சத்தத்த கேட்டு மீதி எல்லாருமே ஏந்திச்சிக்கிறாங்க. ஏந்திச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட் எங்கன்னு பார்க்க, அவன அந்த டென்ட்டுக்குள்ள காணோம். இப்போ இவங்க எல்லாரும் காணாம போன அந்த ஃப்ரெண்ட தேடுறதுக்காக அந்த காட்டுக்குள்ள டார்ச் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. போற வழியிலேயே ஒரு இடத்துலேருந்து பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரியுது. இத பார்த்தோனே இவங்க யாரோ அங்கேருந்து டார்ச் தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. ஆனா போக போக தான் தெரியுது, அந்த வர வெளிச்சம் ரொம்பவே அடர்த்தியா இருக்கிறதுனால, அது டார்ச் மூலியமா இருக்காது. ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. கிட்ட போனோனே தான் தெரியுது, அங்க அந்த படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல 2 லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த படிக்கட்டு தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் காணாம போயிருப்பான்ல, அதே படிக்கட்டு தான் இது. இங்க இருக்கிறதுல 3 பேருமே அங்க போறதுக்கே பயந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா நடக்கிறது எல்லாமே மர்மமான ஒரு விஷயமா இருக்கு. இங்கேயும் போனோம்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும். அதனால ஏற வேணான்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்த ஒருத்தன் மட்டும் இது என்னன்னு தான் பார்த்துருவோமேன்னு சொல்லி மேலே ஏறி பார்க்குறான். 2 பக்கமும் அந்த படிக்கட்டுல கதவு இருக்கு. இந்த கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ உருமுற மாரி ஒரு சவுண்டு கேட்குது. இங்க தான் நம்ம காணாம போன ஃப்ரெண்ட் இருக்கணும். வாங்க நம்ம இத ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு அந்த கதவ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டக்குன்னு அவன் உள்ள விழுந்துடுறான். அந்த இடம் பார்க்கறதுக்கு பேஸ்மெண்ட் மாரி இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட்குள்ள போறாங்க. வெளிய பார்க்கறதுக்கு ஒரு கதவு மட்டும் தான் இருந்தாலும், உள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டே இருக்கு. அங்க நெறைய மிஷினரி, நெறைய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. மனுஷங்க உருவாக்குன மிஷின்ஸ் மாரியே இல்ல. எல்லாமே பார்க்கறதுக்கு செயற்கையாவும், ரொம்பவே அட்வான்ஸாவும் இருக்கு. அப்பதான் அவங்க டார்ச் அடிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது, ஒரு சின்ன பையன் அங்க உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. இவன் தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அந்த பையன் காணாம போயிருப்பானே, அவனுக்கு வயசாகாம எப்படி அவன் காணாம போனானோ, அதே வயசுல அப்படியே அங்க உட்காந்துருக்கான். இப்பதான் அவன் இவங்க கிட்ட, "இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, வெளிய போறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. இந்த இடம் ஒரு போர்ட்டல் மாரி தான் யூஸ் ஆகுது. நானும் பலமுறை இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டேன். ஆனா, இங்கேருந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள போனோம்னா வேற ஒரு இடத்துக்கு போவோம். இல்லாட்டி அந்த போர்ட்டல் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். ஆனா, இங்க நம்ம உயிர கொல்ற அளவுக்கு ஒரு கிரியேச்சர் சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸிட்டுக்கான ஒரு வழியும் இருக்கு" அப்படின்னு அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அத அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கிரியேச்சர் இவங்கள மோப்பம் புடிச்சு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் வெளிய தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி அந்த படிக்கட்டுல ஏறுறாங்க. ஆனா, அங்க இருக்கிற ஒருத்தன மட்டும் அந்த கிரியேச்சர் அங்கருந்து கூட்டு போய் கடிச்சு சாகடிச்சிடுது. இத பார்த்துமே அவங்களால காப்பாத்த முடியாது அப்படின்றதுனால, இங்கேருந்து ஒரு கதவ திறந்துட்டு வெளிய போறாங்க. வெளிய போய் பார்த்தா, அப்பதான் அவங்களுக்கு ஃபீல் ஆவுது. அந்த கிரியேச்சர் ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தவங்கள சாகடிச்சுட்டு கூட்டு போகும் தெரியுமா? அது கூட்டு போய் ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கும். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறதுக்காக. அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, கதவு மூலியமா. இவங்க உள்ள இருந்தது எல்லாமே ஒரு போர்ட்டல் தான். இவங்க கதவ திறந்து எப்பலாம் இவங்க கதவ திறக்கிறாங்களோ, அப்பலாம் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. அங்க நெறைய டெட் பாடியோட ஸ்மெல்லு எல்லாமே இருக்குது. அத பார்த்தோனே இவங்க பயந்துட்டு இருக்க, அங்க வந்த கிரியேச்சர் இன்னுமே வசதியா போச்சு. இது ஏன் இடம் அப்படின்றதுனால அது வேட்டையாட ஆரம்பிக்குது. இவங்களும் அங்கேருந்து ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு வேனுக்குள்ள போயிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறாங்க. அந்த கிரியேச்சரும் அங்க யாரும் இல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுது. இப்போ அந்த பையன பார்த்ததுல இருந்தே இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தனுக்கு ரொம்ப நேரமாவே சந்தேகம். இவன நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கான்.
அப்ப அவன் நல்லா யோசிச்சு பார்த்ததுல ஞாபகம் வருது. இவனுக்கு இப்போ 30 வயசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசுல இருக்கும்போது, இவன் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவங்க அவங்க தாத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காணாம போயிருப்பான். அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக அந்த விஷயம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. இவனும் மறந்து போயிட்டான். இப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பையன் தான் இவன் சின்ன வயசுல இருக்கும்போது காணாம போன இவனோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 2 பேருமே சின்ன வயசுல ஒண்ணா படிச்ச ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இவன் ஏன் இன்னும் அதே வயசுல இருக்கான் அப்படின்றது தான் சந்தேகம். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்டேர்கேஸ் தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லி அந்த சின்ன பையன்கிட்டயே இவங்க உதவி கேட்குறாங்க. ஏன்னா அவனுக்கு தானே தப்பிக்கிறதுக்கு வழி தெரியும். இவங்க போட்ட பிளான் படி ஆனா அந்த விஷயம் சொதப்பி போய் அந்த கிரியேச்சர் இங்க வந்து மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் சாகடிச்சிருது. இப்போ மீதி இருக்கிறது இந்த சின்ன பையனும் அவனோட ஃப்ரெண்டான இவனும் தான். இதுக்கப்புறம் இதுவரைக்கும் அவன் தப்பிச்சு போகணும்னு தான் நினச்சிருப்பான். ஆனா இதுக்கப்புறம் எதிர்த்து போராடணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு சிலிண்டர தூக்கி போடுறான். அந்த இடத்துக்கு வந்த கிரியேச்சர் அந்த சிலிண்டர் வெடிச்சோனே அந்த இடத்துல தீ பத்திக்கிட்டு அதுவும் அங்கேருந்து அப்படியே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. ஓடி அந்த ஸ்டேர்கேஸ் இருக்கும்ல படிக்கட்டுக்கு மேல அந்த கதவுக்குள்ள போகுது. அது போன அந்த இடம் எல்லாமே தீயா எரிஞ்சுகிட்டு இருக்க. அந்த ஸ்டேர்கேஸும் இப்போ எரிஞ்சு அந்த ஸ்டேர்கேஸே இல்லாத மாரி மாறிடுது. ஸோ விடிஞ்சதும் இவங்கள காப்பாத்துறதுக்காக அங்க போலீஸும் இவங்களோட பேரண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் நடந்த விஷயத்த சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அது எதையுமே சொல்லாம, அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் போய் அந்த குட்டி பையனும் கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த இடத்துல இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த படிக்கட்டுக்கு பின்னாடி என்ன மாதிரியான மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாமலே இந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான படத்துல உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.